ஓம் சாந்தி. 27/4/2026 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மலர்களாக ஆகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். மலர்களாகிய குழந்தைகள் வாயிலிருந்து இரத்தனங்களை வெளிப்படுத்துவார்கள். மலர் போன்ற குழந்தைகளே, நீங்கள் தனக்குள் பாருங்கள். என்னுள் எந்த விதமான அசுரத்தனமான தீய குணம் என்ற முள் இல்லை அல்லவா? ஒருவேளை உள்ளே ஏதாவது முள் இருந்தது என்றால், பிறருடைய அவகுணங்களின் மூலம் வெறுப்பு ஏற்படுவது போல தனது அவகுணத்தின் மீதும் வெறுப்பு ஏற்பட வேண்டும். அப்பொழுது முள் வெளியேறிவிடும். தன்னைத்தான் கண்காணித்தபடி இருங்கள். மனம், சொல், செயலால் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அளவு எந்த பாவ கர்மமும் ஆகுவதில்லை தானே. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இந்த சமயம் ராவண ராஜ்யமாக இருப்பதால் மனிதர்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக இருக்கின்றனர். ஆகையால் அவர்கள் காட்டு முள் எனப்படுகின்றனர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இப்போது முட்களை மலர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். அவ்வப்பொழுது மாயை மலராக ஆக்கிக் கொண்டிருக்கும் போதே முள்ளாக ஆக்கிவிடக் கூடியதாக உள்ளது. இது முள் நிறைந்த காடு என்றே சொல்லப்படுகின்றது. இதில் பலவிதமான மிருகங்கள் போன்ற மனிதர்கள் வசிக்கின்றார்கள். விஷக்கடலில் அனைவரும் இருக்கின்றார்கள். இன்று மிகவும் நன்றாக நடக்கின்றார்கள். பிறகு மாயின் புயல் வந்துவிடுகின்றது. அமர்ந்தபடியே மாயை மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. மலராக ஆகியபடியே பிறகு தீய தொடர்பில் வந்து கெட்டு போய்விடுகிறார்கள். மாயின் கவர்ச்சிகளை பார்க்கின்றனர் அல்லவா? எப்பொழுது இந்த காட்டுக்கு தீ பிடிக்குமோ அப்பொழுது அனைவரும் தந்தையிடம் வந்து சரணடைவார்கள். தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றார். ஆகவே அனைத்து ஆத்மாக்களும் சிவ தந்தையிடம் வந்து சரணடைவார்கள். நாம் தெய்வீக குணங்கள் நிறைந்தவராக ஆகியிருக்கிறோமா? நமக்குள் எந்த தீய குணங்கள் இல்லைதானே? மனம், சொல், செயலால் அசுரத்தனமான வேலை ஆகிவிடும்படி நான் எந்த கர்மம் செய்யவில்லை தானே. நாம் முட்களை மலர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்கிறோமா இல்லையா? பாபா மலர் தோட்டக்காரர். பிரம்மகுமார் குமாரிகளாகி நீங்கள் தோட்டத்தின் வேலைக்காரர்கள். யார் நல்ல நல்ல மலர்களை உருவாக்குகின்றனரோ அவர்களை தோட்டக்காரர் விரும்புவார். அவர்களை கண்டு தோட்டக்காரர் குஷியும் அடைவார். தந்தை சொல்கிறார், ஒன்று நான் சுயநலமற்று இருக்கின்றேன், மற்றொன்று பர உபகாரியாக இருக்கின்றேன். எப்போதும் மலராக ஆகுவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மாயை முள்ளாக ஆக்கிவிடுகின்றது. ஆகையால் தன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். மலர்களைத்தான் சேவைக்காக அங்கும் இங்கும் அழைத்தபடி இருக்கின்றனர். பாபா ரோஜா மலரை அனுப்புங்கள் என்று கூறுகிறார்கள். சில குழந்தைகள் ரோஜா மலர் போல் இருக்கிறார்கள். யாரேனும் மந்திர தந்திரங்கள் செய்தால் போதும் இவர் பகவான் என புரிந்து கொள்கிறார்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவது ஒரு சிவ தந்தைதான். அவர் எவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. சில குழந்தைகளுக்கு போக போக கிரகச்சாரம் பிடித்து கொண்டதென்றால் தோல்வியடைந்து விடுகிறார்கள். இந்திர சபையில் அழுக்கானவர் வர முடியாது. குழந்தைகளுக்கு விஷால புத்தி இருக்க வேண்டும். இப்போது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தோட்டத்திற்கு யார் சென்றாலும் மனம் வீசும் மலர்களைத்தான் பார்ப்பார்கள். எருக்க மலர்களை பார்க்க மாட்டார்கள். முதல் தரமான மலராக ஆக வேண்டும். மிகவும் இனிமையான நடத்தை இருக்க வேண்டும். கோபம் மிக்கவர்களிடம் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும்.
மாயின் கிரகச்சாரத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தனங்களை வெளிப்படுத்த வேண்டும். தீய தொடர்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மனம் வீசும் மலராக ஆகுவதற்காக தீய குணங்களை நீக்கிவிட வேண்டும். ஸ்ரீமத் படி மிக மிக பணிவானவராக ஆக வேண்டும். மிக பெரிய எதிரியான காம விகாரத்திடம் ஒரு பொழுதும் தோல்வியடையக்கூடாது. சக்திகளை அதிசயம் என்பதற்கு பதிலாக செயல் என புரிந்து பிரயோகம் செய்து பூஜைக்கும் புகழுக்கும் உரியவராக ஆகுக. தந்தையின் நினைவின் மூலம் கிடைக்கின்ற சக்திகளை அதிசயம் என புரிந்து செயல்படாமல் செயல் என புரிந்து காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அந்த மனிதர்களிடம் ரித்தி சித்தி என்னும் அதிசயம் உள்ளது. ஆனால் உங்களிடம் ஸ்ரீமத் உள்ளது. ஸ்ரீமத் படி நடப்பதால் அவசியம் சக்திகள் வருகிறது. எனவே எண்ணத்தினாலேயே செயல் நிஜமாகின்றது. எண்ணத்தினாலேயே ஒருவருக்கொருவர் செயலுக்கான சக்தி தர முடியும். இதுவும் சக்திதான். ஆனால் தனது மன வழியை கலப்படம் செய்யாது. ஸ்ரீமத்தில் நடக்கும்போது புகழுக்குரியவர்கள் ஆவீர்கள். எந்த ஒரு இன்னலிலும் மனம் உடைந்து போகாமல் பரந்த மனம் உள்ளவராக ஆகுக. சரள சுபாவம் உள்ளவரே இனிமை குணம் நிரம்ப பெற்றவர் ஆவார். அவரே என்றென்றும் புன்னகையுடன் இருப்பார். சிரித்த முகமே அனைவரையும் ஈர்க்கின்றது. மலர்ந்த முகம் என்பது அத்தீந்திரிய சுகத்தில் திளைப்பது, ஞான சிந்தனை செய்வது, ஆத்ம நிலை பெற்று அத்தீந்திரிய சுகத்தில் திளைப்பது, இதுவே மலர்ந்த முகமாகும். அப்படிப்பட்ட மலர்ந்த முகமே ஈர்க்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.